சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் திருப்பரங்குன்றம் விவகாரங்களுக்கு பிறகும் திமுக அபார வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? திருப்பரங்குன்றம் பிரச்சனை கொண்டு வந்தார்கள், அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை கொண்டு வந்தார்கள், எல்லா டிவிலையும் போட்டு பேசினாங்க, பேட்டி கொடுத்தாங்க. அண்ணாமலை சவுக்கிலேயே அடிச்சுக்கிட்டாரு. இவ்வளவுக்கும் பிறகு 90,000 ஓட்டு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்றால் இதுதான் மு.க. ஸ்டாலினுக்கு மக்களுக்கு பகுதியில் இருக்கிற செல்வாக்குக்கு எடுத்துக்காட்டு. இதை விட எடுத்துக்காட்டு தேவையில்லை என்பது எல்லோரும் இந்தியாவில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் எல்லோரையும் மேடையில் உட்கார வைத்துக் கொண்டு அவர் கெஞ்சினார். இந்த அரசு ஒழிய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆதரவு 35% 37% தான் ஓட்டு இருக்கிறது. எஞ்சி இருக்கிற 63% எதிர்ப்பு ஓட்டுகள் தான் இருக்கிறது. ஆனால் இந்த எதிர்ப்பு பிரிந்திருக்கிற காரணத்தினால் பாஜக ஆட்சிக்கு வருகிறது. எனவே மனம் திறந்து நாம் அனைவரும் பேசி ஒற்றுமையாக இணைந்து மோடி அரசை ஒழிக்க வேண்டும் என்று தலைவர் வேண்டுகோள் வைத்தார். 2024 இந்தியா கூட்டணி அதனுடைய பலனை பெற்றது. என்ன 400 இடம் வரும் 400 இடம் வரும் என்று எல்லோரும் பேசினார்கள். பிஜேபி எல்லா கருத்து கணிப்பும் கூட வந்தது. ஆனால் இந்த இந்தியா கூட்டணியுடைய ஒட்டுமொத்தமான கருத்து இருந்த காரணத்தினால், ஒற்றுமை நிலவிய காரணத்தினால் ஒரு மைனாரிட்டி அரசு தான் இன்னைக்கு இருக்கு. 2 கட்சியினுடைய தயவு எந்த நேரத்தில் பறிபோனாலும் மோடி கீழே வந்துடுவார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.